வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 4ஆம் வகுப்பு முதல் பருவம் கரிகாலன் கட்டிய கல்லணை பாடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காலம் அறிவோமா பக்கம் 37 இருக்குது. காலம்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த காலங்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இங்கே பாருங்கள், நான் உணவு உண்டேன். என்ன இருக்குது? நான் உணவு உண்டேன், நான் உணவு உண்கிறேன், நான் உணவு உண்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உணவு உண்டேன்னா இது என்னது? நடந்து முடிஞ்சிருச்சு. நான் உணவு உண்டேன் அப்படின்னா இது என்னது? இது என்ன காலம்? இறந்த காலம். என்னது? இது இறந்த காலம். அப்போ இங்க என்ன? நான் உணவு உண்கிறேன்னா என்னது? இப்ப நான் உண்டுகிட்டு இருக்கேன், சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்போ இது என்னது? இது நிகழ்காலம். இது என்னது? நிகழ்காலம். இங்க பாருங்க, நான் உணவு உண்பேன், இனிமேல் நான் உண்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எதிர்காலம். என்னது? எதிர்காலம். உண்பேன். என்னது? உண்பேன். அடுத்து பாருங்க, ஏற்கனவே நடந்து முடிந்த செயல், அதுதான் இறந்த காலம். ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு செயல்னா இறந்த காலத்துல வரும். நம்ம என்னது? நம்ம ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தது, நாம ஒருவேளை பாடத்தை படிச்சு முடிச்சிருப்போம். ஒரு என்னது? நான் படம் வரைந்தேன், நான் எழுதி முடித்தேன். இதெல்லாம் ஒரு செயல் முடிஞ்சிருச்சுன்னா அது என்னது? இறந்த காலத்துல வரும். அது ஏற்கனவே நடந்து முடிந்த செயல் இறந்த காலம். அதுக்கப்புறம் பாருங்க, தற்போது நடந்து கொண்டிருக்கும் செயல் நிகழ்காலம். இப்போ இந்த செகண்ட்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோ, இந்த வினாடி, இந்த நொடி என்ன நடக்குதோ அதுதான் என்னது? நிகழ்காலம். என்னது? நிகழ்காலம். எடுத்துக்காட்டு பாருங்க, நான் உணவு உண்கிறேன். நான் இப்போ உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், உண்கிறேன். நான் இப்போ உணவு உண்கிறேன். அது என்னது? நான் இப்போது தண்ணீர் குடிக்கிறேன் அப்படின்றதுல நான் இப்போது எழுதுகிறேன், நான் இப்போது வரைகிறேன். இதெல்லாம் நிகழ்காலம். இப்போ இந்த பிரசன்ட், இந்த முன்னாடி என்ன நடக்குது அது என்னது? நிகழ்காலத்துல சொன்னோம். அதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே இறந்த காலத்துல வந்துரும். இனிமேல் ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயம், நாளைக்கு என்ன நடக்க போகுது, இப்போ அடுத்த ஒரு மணி நேரம் கழிச்சு என்ன நடக்க போகுது, அதெல்லாம் எதுல சொல்லணும்? எதிர்காலத்துல சொல்லணும். இனி நடக்க போகும் செயல் எதிர்காலம். இனி நடக்க போகும் செயல் எதிர்காலம். எடுத்துக்காட்டு, நான் உணவு உண்பேன், நான் உணவு உண்பேன், நான் உண்பேன், நான் சாப்பிடுவேன். அததான் என்ன சொல்லியிருக்காங்க? எதிர்காலத்துல சொல்லணும். இங்க கீழே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. வினைச்சொல், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்போ செய்ன்ற ஒரு வினைச்சொல் எப்படி மாறும்? இறந்த காலத்துல செய்தான், செய்கின்றான், செய்வான். எப்படி வரும்? செய்தான், செய்கின்றான், செய்வான். படின்னு ஒரு வினைச்சொல் இருக்கு. என்னது? படின்னு ஒரு வினைச்சொல் இருக்கு. இது எப்படி மாறும்? படித்தான், படிக்கிறாள், படிப்பாள். எப்படி வரும்? படிப்பாள். எப்படி வரும்? படிப்பாள். அடுத்து பாருங்க, கேள் அப்படின்ற ஒரு வினைச்சொல். அது எப்படி மாறும்? கேட்டார்கள், கேட்கிறார்கள், கேட்பார்கள். என்னது? கேட்பார்கள். அடுத்து பாருங்க, பறன்னா என்ன ஆகும்? பறந்தது. என்ன வரும்? பறந்தது, பறக்கிறது. பறந்ததுன்னா பறந்து முடிச்சிருச்சு. பறக்கிறதுனா இப்ப பறந்துகிட்டு இருக்கு. பறக்கும்னா நாளைக்கு நடக்கும், நாளைக்கு அது நடக்கும். பறக்கிறது. ஓடுனா ஓடின, நடந்து முடிஞ்சிருச்சு. ஓடுகின்றன, இது ஓடும். ஓடுகின்றன இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஓடும்னா எதிர்காலத்துல ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பக்கம் 38 என்ன கொடுத்துருக்காங்க? சொற்களை பொருத்தமான காலத்தில் நிரப்புக. இங்க ஒரு 9 சொற்கள் கொடுத்துருக்காங்க. அதுல எது இறந்த காலம், எது நிகழ்காலம், எது எதிர்காலம் கண்டுபிடிக்கணும். பாடினான்னா ஒரு நடந்து முடிந்த செயல். பாடினான், அவன் நேற்று பாடினான். அப்ப அது என்ன காலம்? இறந்த காலம். எங்க எடுத்து எழுதணும்? இறந்த காலத்துல எடுத்து எழுதணும். பாடினான். அதுக்கு அடுத்து பாருங்க, இங்க பாடுகின்றனர். இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அது என்னது? நிகழ்காலம். அப்போ நிகழ்காலத்துல எடுத்து எழுதணும். பாடுகின்றனர். இங்க பாடுகின்றனர். இங்க பாருங்க, மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க? ஓடும். என்ன கொடுத்துருக்காங்க? ஓடும். அப்போ ஓடும்னா அது என்னது? எதிர்காலம். என்னது? எதிர்காலத்துல ஓடும்னு எடுத்து எழுதணும். ஓடும். அடுத்து இங்க என்ன? ஆடினாள். அப்போ நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். அப்போ அதுல எதுல வரும்? இறந்த காலத்துல வரும். எதுல வரும்? இறந்த காலத்துல எடுத்து எழுதணும். ஆடினாள். அடுத்து பாருங்க, கேட்பார்கள். இனிமேல் அவங்க கேட்பார்கள். அப்போ அது எதுல வரும்? எதிர்காலத்தில் வரும். எதுல வரும்? எதிர்காலத்தில் வரும். இங்க எடுத்து எழுதிக்கலாம். எதிர்காலத்துல வரும். கேட்பார்கள். அடுத்து எழுதுகின்றான் தான் இப்போ நடந்துகிட்ட கூடிய ஒரு விஷயம். அப்போ எழுதுகின்றான்னா அது எதுல வரும்? நிகழ்காலத்தில் வரும். எதில் வரும்? நிகழ்காலத்தில் வரும். ஏன்னா இப்ப நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எழுதுகின்றான், இப்ப அவன் எழுதிக்கிட்டு இருக்கான்.
அது எதில் வரும்? நிகழ்காலத்தில் வரும். எழுதுகின்றான். அடுத்து பாருங்க, இங்கே உண்பாள். என்னது? உண்பாள். உண்பாள்னா சாப்பிடுவா. உண்பாள்னா அது என்னது? எதிர்காலம். இனிமேல் அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ வந்து இதில் எழுதணும், எதிர்காலத்தில் எழுதணும். என்ன எழுதணும்? எதிர்காலத்தில் இதை எடுத்து எழுதணும். ஊயின் மேய்ந்தது. மேய்ந்ததுன்னா அது வந்து நடந்து முடிஞ்ச ஒரு செயல். அப்போ எதிர் வரும்? இறந்த காலத்தில் வரும். என்ன வரும்? இறந்த காலத்தில் வரும். மேய்ந்தது. அடுத்து பாருங்க, குடிக்கின்றன அப்படின்னா நிகழ்காலத்தில் வரும். குடிக்கின்றன இதில் வரும்? நிகழ்காலத்தில் வரும். குடிக்கின்றன. அப்போ எதெல்லாம் இறந்த காலத்தில் வந்திருக்கு? பாடினான், ஆடினால், மேய்ந்தது. இது மூன்றும் இறந்த காலத்தில் வந்திருக்கு. நிகழ்காலத்தில் பாடுகின்றனர், எழுதுகின்றான், குடிக்கின்றான். குடிக்கின்றான் இதெல்லாம் எதில் வந்திருக்கு? நிகழ்காலத்தில் வந்திருக்கு. எதிர்காலத்தில் என்ன வந்திருக்கு? ஓடும், கேட்பார்கள், உண்பாள். என்னது? உண்பாள். இது மூணும் எதிர்காலத்தில் வந்திருக்கு. அடுத்து பாருங்க, நிரப்புக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கேயும் 2 எடுத்துக்காட்டு கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு செல் அப்படின்ற ஒரு இதுதான் வினைச்சொல். அதை வச்சு மூணு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், இது வந்து எதிர்காலம். இளவரசி நூலகம் சென்றாள் அப்படின்றது ஒரு இறந்த காலம். இளவரசி நூலகம் செல்கிறாள்ன்றது நிகழ்காலம். இளவரசி நூலகம் செல்வான்றது எதிர்காலம். இங்கே பாருங்க, 2 பாருங்க. ஆடு புல் மேய்ந்ததுன்றது இறந்த காலம். ஆடு புல் மேய்கிறதுன்றது என்னது? நிகழ்காலம். ஆடு புல் மேயும்ன்றது எதிர்காலம். என்னது? எதிர்காலம். அதே மாதிரி இங்கே நான் படம் வரை. இங்கே பாருங்க, இங்கே இறந்த காலத்தை எழுத சொல்லணும்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? இதுக்கு நேரம் இங்கே கொடுத்துட்டாங்க. இறந்த காலத்தில் இதை நம்ம எழுப்பணும். அப்போ நான் படம் வரைந்தேன். நான் படம் இங்கே என்ன வரும்? வரைந்தேன். நான் படம் வரைந்தேன். என்ன வரும்? நான் படம் வரைந்தேன். அப்போ நிகழ்காலத்தில் என்ன வரும்? நான் படம் வரைகின்றேன். என்ன வரும்? நான் படம் வரைகின்றேன். நிகழ்காலத்தில் என்ன வரும்? நான் படம் வரைகின்றேன். அப்போ அது எதிர்காலத்தில் என்ன வரும்? எதிர்காலத்தில் என்ன வரும்? நான் படம் வரைவேன். என்ன வரும்? நான் படம் வரைவேன். அடுத்து 4வது, கதிர் போட்டியில் வெல்னா அது வந்து இறந்த காலத்தில் எப்படி எழுதலாம்? வென்றான். கதிர் போட்டியில் வென்றான். அடுத்து நம்ம நிகழ்காலத்தில் எப்படி எழுதலாம்? கதிர் போட்டியில் வெல்கின்றான். கதிர் போட்டியில் வெல்கின்றான். கதிர் போட்டியில் வெல்கின்றான். அடுத்து இங்கே என்ன வரும்? எதிர்காலத்தில் கதிர் போட்டியில் வெல்வான். என்ன வரும்? கதிர் போட்டியில் வெல்வான். அடுத்து பாருங்க, மீன்கள் நீரில். இங்கே நீந்துன்னு சொல்லிட்டு வினைச்சொல் கொடுத்துருக்காங்க. இறந்த காலத்தில் என்ன வரும்? நீந்தின. என்ன வரும்? நீந்தின. மீன்கள் நீரில் நீந்தின. நிகழ்காலத்தில் என்ன வரும்? மீன்கள் நீரில் நீந்துகின்றன வரும். என்ன வரும்? மீன்கள் நீரில் என்ன வரும்? நீந்துகின்றன. என்ன வரும்? நீந்துகின்றன. அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் என்ன வரும்? மீன்கள் நீரில் நீந்தும். என்ன வரும்? மீன்கள் நீரில் நீந்தும். எதிர்காலத்தில் முடிச்சிட்டோம். அப்போது இதில் இருந்து என்ன தெரியுது? இறந்த காலம்னா நமக்கு இந்த வினாடிக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ முடிந்ததோ அது எல்லாமே வந்து இறந்த காலத்தில் வரும். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்த நொடி என்ன நடந்திருக்கு, அது எல்லாமே வந்து எதில் வரும்? நிகழ்காலத்தில் வரும். இப்போ இதுக்கு அடுப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது எல்லாமே இதில் வரும், எதிர்காலத்தில் வரும். அவ்வளோதான். காலங்களில் என்னது? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலங்களை பற்றி இந்த வீடியோ நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கருத்து தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.